ஹலோ, வணக்கம். பேக் டு மை சேனல் வணிகபுரி 360. எல்லாம் நலமாக இருக்கீங்களா? ரொம்ப அழுகையாக வருது. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன். என்ன கதைனா, இன்றைக்கி குரங்கு கதை. இந்த குரங்கு கதையை தான் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குரங்கை வச்சு வித்தை கட்டுறவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் குரங்கு வச்சு வித்தை கட்டிக்கிட்டு இருந்தார். அந்த குரங்கு பேசுகிற குரங்கு. அந்த ஊரில் தாயும் இல்லை தகப்பனும் இல்லாத ஒரு பையன். அவர் பேர் ராஜேந்திரன். அந்த ராஜேந்திரன் அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அனாதை தான். அனாதையாக இருந்து அவன் என்ன பண்ணுவான்னா, கடல்லையும் குளத்துலையும் போயிட்டு தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை விற்று அன்னைக்கு என்ன இருக்கோ சாப்பிட மாட்டான். சோறு இது கிடையாது. புண்ணாக்கு இருக்குல்ல, புண்ணாக்கு தான் திம்பான். அதுதான் 3 வேளையும் புண்ணாக்கை ஊற வச்சு சாப்பிட்றது தான் அவனுடைய இது. அந்த அந்த உணவை தான் சாப்பிடுவான், உட்கொள்வான். அப்படி உட்கொள்ளும்போது ஒரு நாள் மீன் பிடிச்சிக்கிட்டு விற்றுட்டு சந்தையில் விற்றுட்டு அவன் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குரங்கை விற்ற கட்டுறவர் அவருக்கு காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த குரங்கை விற்கிறார், விற்பனை செய்கிறார். விற்பனை செய்யும்போது அந்த பக்கம் போன ஒரு என்னடா கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ராஜேந்திரன் போய் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது இந்த குரங்கு விலை இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. 500ரூவான்றாங்க. 500ரூவாங்கும்போது அந்த குரங்கை சரி வாங்க வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. வரும்போது அந்த குரங்கு சொல்லுது, இடையே புண்ணாக்கு தொண்டை போயில என்னை வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு சொல்லுது. அந்த குரங்கு சொல்லும்போது சரி விலை கொடுத்து அந்த குரங்கை வாங்குறாப்புல. வீட்டுக்கு பார்த்தோன்னா அந்த குரங்கு என்ன பண்ணுது, மீன் பிடிச்சி வர இன்னும் காசெல்லாம் என்கிட்ட தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சட்டி பானையெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி சோறு சமைச்சி வச்சுருக்கு. இவன் காசு கொடுத்துட்டு போனான். அந்த காசை வச்சு என்னென்னா, நீ சமைச்சு சாப்பிட்றதுக்கு நீ ஜாமான்லாம் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் வாங்கிக்கோ, எனக்கு மட்டும் புண்ணாக்கு வாங்கிட்டு தின்னுட்டு எனக்கு புண்ணாக்கு வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டான். பசி தாங்க முடியாமல் குளிச்சுட்டு சரி எடுத்து வை, என்னுடைய சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லும்போது வெறும் சாதத்தை போட்டு வச்சுருக்கு. குரங்கு சாதத்தை போட்டு வச்சு மீன் வறுத்து எல்லாமே பண்ணி குழம்பு வச்சு எல்லாமே பண்ணி வச்சுருக்கு. என்னுடைய புண்ணாக்கு எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது, புண்ணாக்கெலாம் கிடையாதுடா, புண்ணாக்கு தொண்டை போயில இந்த இதை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், நான் புண்ணாக்கு தானே சாப்பிடுவேன், இதை நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ராஜேந்திரன் கேட்குறாரு. அது குரங்கு பதில் சொல்லுது, இன்றைக்கி இதுதான் இஷ்டம் தான், சாப்பிடுகள்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ராஜேந்திரன் சரி பரவாயில்ல நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்றாப்புல. பசி தாங்க முடியும், அதனால் அதை சாப்பிட்றாப்புல. சாப்பிட ஆரம்பித்தானா இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாப்புல. ராஜேந்திரன் சொல்கிறாப்புல, என்ன நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாப்புல. அது குரங்கு சொல்லுது, சாப்பாடு இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு, எல்லா சாப்பாடும் தான் நீ சாப்பிட்டியாடா குரங்கு புண்ணாக்கு தொண்டை போயில, அப்போ நான் எப்படா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குது குரங்கு. இப்படியே நாட்கள் நடந்து போயிட்டுருக்கு. இவனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றான். அது காரணம் அந்த குரங்கு தான். மீன் பிடிச்சி அந்த விற்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வீடை கட்டினது. நல்ல வசதியாக அவனை வச்சுருக்கு. இப்படியே நாட்கள் செல்லும்போது குரங்கு ஒரு நாள் சொல்லுது, இப்படியே எனக்கும் வயசாகிடும், நானும் இறந்துருவேன், உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நீ உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த குரங்கு சொல்லுறதை கேட்குறான். சரி ஓகே நீ பொண்ணை பாருங்க. அப்போது பொண்ணு பார்த்துட்டாங்க. பொண்ணு பார்த்துட்டு திருப்பி கல்யாணத்தை பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு வீட்டில் தங்குறாங்க. தங்கும்போது அப்போ குரங்கு சொல்லுது, ராஜேந்திரா, அதிகமாக சாப்பிடாத, அதிகமாக நீ சாப்பிட்டனா வயிறு வலிக்கும், நைட் நேரத்தில் இங்கே டாய்லெட் போக முடியாது, நிறையா பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது.
அதேமாரி இவன் ராஜேந்திரன் ஒரு கட்டு கட்டிட்டார். சாப்பிட்டுட்டு வயிற்ற கலக்கி விட்டுருச்சு. உடனே வந்து என்ன சொன்னால் ராஜேந்திரன்கிட்ட சொல்லுது. ராஜேந்திரன் வந்து குரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, குரங்கு இந்த மாதிரி வயிற்ற கலக்குது, ரொம்ப என்னால் முடியல, பாத்ரூம் போகணும் அப்படின்னு. நான் தான் அப்போயே சொன்னேன்டா புண்ணாக்குத்துனப்பையில், நீ இந்த மாதிரி பண்ணுறியடா நியாயமாடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொண்ணு வீட்டு வந்திருக்கோம், பொண்ணு வீட்டு தானங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மளை. அதனால் ஒரு அண்டா எடுத்துகிட்டு வந்து இதில் நீ போ அப்படின்னு சொல்லிடுச்சு. அதில் எல்லாத்தையும் ஒரு டாய்லெட் போயிட்டார் அந்த அண்டாவில். அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுச்சு, சரி இதை எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பொண்ணு வீட்டுக்காரவங்க பெட்டாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சிருச்சு. வச்சுட்டு காலையில் மானத்தை வாங்கிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லோரும் பிஏ பண்ணிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லோரும் பிஏ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மானத்தை வாங்கிட்டுச்சு குரங்கு. எல்லாம் அவங்கெல்லாம் துண்டை காணும் துணியை காணவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அப்படிங்கும்போது கல்யாணம் ஆகி இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது குரங்கு ஒரு நாள் கூப்பிட்டு வந்து, ராஜேந்திரா நான் இறந்துட்டேனா, என்னடா செய்வ அப்படின்னு கேட்டுச்சு. நீ இறந்துட்டேன்னா உன்னை நல்லா பல்லாக்கு சொடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு சந்தனக்கட்டையை வாங்கி வச்சு உன்னை எரிப்பேன் அப்படின்னு சொன்னான் ராஜேந்திரன். ஒரு நாள் என்ன பண்ணுச்சு குரங்கு, செத்த மாதிரி நடிக்குது. செத்த மாதிரி நடித்தோடனே ராஜேந்திரன் என்ன பண்ணுறாரு, ஒரு மட்டையில் தென்னை மட்டையில் தூக்கி போட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பிதைக்க போகிறாப்புல. உடனே குரங்கு முடிச்சுக்கிட்டு, டே புண்ணாக்குத்துன பையில நான் சோதனை பண்ணேன்டா, நீ என்னடா பண்ணியிருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே வந்து இப்படியே நாட்கள் சொல்லும்போது ஒரு நாள் குரங்கு இறந்துடுது. இறந்தும்போது என்ன பண்ணிட்டு ரொம்ப அழுது பல்லாக்கு சூடிச்சு சந்தனக்கட்டையில் வச்சு எரித்து அதை ஞாபகார்த்தமாக அதை வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி அவர் திருந்தினார், இதனால் குரங்கு செய்த நன்மைகள் என்ன, ராஜேந்திரன் செய்த நன்மைகள் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். ரொம்ப அழுகையாக வருது.